இடியும் மின்னலும். இதனால் என் இருதயம் தத்தளித்து தன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமர பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவனுடைய வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் மகிமைக்கும் இடியும் மின்னலும் எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. தேவனுடைய மகத்துவத்திற்கு இவையெல்லாம் சாட்சியாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய மகத்துவத்தை சாட்சிகளோடு வெளிப்படுத்துகிறார். வானத்தில் இருந்து பெய்கிற பெருமழையும் பூமியில் ஏற்படுகிற சீதோஷ்ண மாற்றங்களும் தேவனுடைய சர்வ ஆளுகைக்கு எடுத்துக்காட்டுகளாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய நன்மைக்காகவே மழையையும் சீதோஷ்ண மாற்றங்களையும் உண்டு பண்ணுகிறார். தேவன் நல்லவர். தேவனுடைய நன்மைக்கு இந்த பூமியில் அநேக எடுத்துக்காட்டுகள் உள்ளன. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணி இருந்ததில்லை என்றார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:16-17. இடியும் மின்னலும் தேவனுடைய மகத்துவத்திற்கு அடையாளம் என்று யோபுவின் காலத்தில் ஜனங்கள் நம்பினார்கள். தேவன் இடி மின்னல் மூலமாக ஜனங்களோடு பேசுவார் என்று எதிர்பார்த்தார்கள். கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு கொடுத்தார். சீனாய் மலையில் தேவன் மோசையோடு பேசினார். அப்போது அங்கு இடி முழக்கம் உண்டாயிற்று. தேவன் மனுஷரோடு பேசுவதற்கு முன்பாக இடி முழக்கம் போன்ற பெரிய சத்தம் உண்டாகும் என்று யோபுவின் காலத்தில் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். யோபுவின் காலத்தில் காணப்பட்ட பொதுவான விசுவாசம் எலிகூவினிடத்திலும் காணப்படுகிறது. எலிகூ யோபுவினிடத்தில் தேவனை பற்றி சொல்லும்போது இடி மின்னலை பற்றியும் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை இடியிலும் மின்னலிலும் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். இடி முழக்கத்தை கேட்டு எலிகூவின் இருதயம் தத்தளிக்கிறது. அவருடைய இருதயம் அதன் இடத்தை விட்டு தெரிக்கிறது. தேவனுடைய சத்தத்தினால் அதிர்ச்சி உண்டாகிறது. தேவனுடைய வாயில் இருந்து முழக்கம் புறப்படுகிறது. இதை கவனமாய் கேளுங்கள் என்று எலிகூ சொல்லுகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு எலிகூவின் இருதயம் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. யோபு தேவனுடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவருடைய வாயில் இருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேட்க வேண்டும். தேவன் சொல்லுகிற உபதேசங்களையும் புத்திமதிகளையும் யோபு கவனித்து கேட்டு அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்க வேண்டும். அவற்றை நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் தியானிக்க வேண்டும். தேவனே இடியை முழங்கச் செய்கிறார். அவரே மின்னலை புறப்பட பண்ணுகிறார். இடியின் மீதும் மின்னலின் மீதும் தேவன் வைத்திருக்கிற ஆளுகையை எலிகூ யோபுவிடம் சொல்லுகிறார். தேவன் வானத்தின் கீழ் எங்கும் அந்த தொலியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். இடியும் மின்னலும் எதேச்சையாக தானாகவே தோன்றிவிடவில்லை. அவை இரண்டும் தங்களுக்கு சித்தமானபடி தங்களுடைய சுய முயற்சியினால் உண்டாவதில்லை. அவற்றை ஆளுகை செய்வதற்கு எந்த வல்லமையும் இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. தேவனே இடியையும் மின்னலையையும் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இடியும் மின்னலும் உண்டாகிறது. தேவன் சத்தமாய் முழங்குகிறார். தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை தேவன் குமுற பண்ணுகிறார். தேவனுடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. நாம் பூமியில் இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். தேவன் தூரத்தில் இருந்து பேசினாலும் அவர் சத்தமாய் முழங்குகிறார். தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். வானத்தில் இடிமுழக்கம் உண்டாகும் போது இடி ஓசை வானமண்டலம் முழுவதிலும் கேட்கப்படுகிறது. இடியின் சத்தத்தை தூரத்தில் இருக்கிறவர்களும் அருகாமையில் இருக்கிறவர்களும் கேட்கிறார்கள். வானத்தின் கீழ் எங்கும் இடியின் துணி கேட்கப்படுகிறது. மின்னல் பூமியின் கடையாந்தரங்கள் வரையிலும் செல்லுகிறது. முதலாவது மின்னலும் அதைத் தொடர்ந்து இடியின் ஓசையும் உண்டாகும்.
தேவன் மின்னலை செல்லவிட்ட பின்பு இடியின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். எலிகு இடியை பற்றி சொல்லும்போது அது தேவனுடைய மகத்துவத்தின் சத்தம் என்று சொல்லுகிறார். இடி ஓசை தேவனுடைய மகத்துவத்தை அறிக்கை செய்கிறது. தேவனுடைய வல்லமைக்கும் மாட்சிமைக்கும் இடியின் பெருந்தொனி சாட்சியாய் இருக்கிறது. இடியையும் மின்னலையும் தொடர்ந்து மழை பெய்யும். சில சமயங்களில் பெருமழையும் வேறு சில சமயங்களில் தூறலும் பெய்யும். இவையெல்லாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் பெய்கிறது. மழை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் துளி துளியாகவே பெய்யும். தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. மின்னலையும் இடியையும் உண்டு பண்ணுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக நம்முடைய வல்லமையும் பலனும் பிரயோஜனம் அற்றவை. தேவனே பெரியவர். அவரே மகிமையும் மகத்துவமும் மாட்சிமையும் உள்ளவர். தேவன் தம்முடைய சத்தத்தை இடியின் சத்தத்தை போல குமுற பண்ணுகிறார். தேவனும் பெரியவர், அவருடைய சத்தமும் பெரியது. சாதாரண மனுஷராகிய நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய மகத்துவத்தை நினைவு கூர்ந்து அவரை பயபக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். தேவன் பெரியவர், அவருடைய கிரியைகளும் பெரியவை. தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தினால் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தமக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்கிறார். தேவனுடைய ஞானம் அனந்தமானது. அவரே சர்வ ஞானம் உள்ளவர். மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. தேவன் செய்கிற பெரிய காரியங்களை மனுஷரால் கிரகிக்க முடியாது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார்.